ஹியூமன் போடியமுடன் இணைந்து எம்டிஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast Case 14 Episode 2 வேலி தாண்டிய வெள்ளையாடு. ஹாங்காங்ல இருந்தப்போ நிம்மதியே இல்லாம இருந்த நான்சி வெர்மாண்ட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஹோம் தியேட்டர் செட் பண்ண மைக் டெல் ப்ரியோர் வந்த அந்த நாளை நினைச்சாலே அவளுக்கு நெஞ்சுக்குழி வரைக்கும் இனிச்சுது. அது 2003 வருஷம் மே மாசம் 28 தேதி. அது ஒரு புதன்கிழமை. வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெல்லிசா தூறல் வேற போட்டுட்டு இருந்துச்சு. அந்த மார்னிங் ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. மழை பெஞ்ச வாசனை காத்துல கலந்து வந்துச்சு. அது ஒரு மாதிரியான ரொமான்டிக் ஃபீலை கொடுத்துச்சு. நான்சி கிச்சன்ல போய் சுட சுட ஒரு காஃபி குடிச்சா. அப்ப காலையில ஒரு 9 மணி இருக்கும். அவ எல்லோ கலர்ல ஸ்லீவ்லெஸ் டாப் போட்டிருந்தா. டெனிம் ஷார்ட்ஸுக்குள்ள காலை நுழைச்சிட்டு இருந்தப்ப காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஹலோ, யாரு அப்படின்னு உள்ள ட்ரெஸ் மாத்திக்கிட்டே கேட்டா. பிரைம் ஃபோக்கஸ் கம்யூனிகேஷன்ஸ்ல வந்திருக்கேன் மேடம். ஹோம் தியேட்டர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆம்பளை குரல் கம்பீரமா கேட்டுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே ட்ரெஸ்ஸ மாட்டிட்டு போனா நான்சி. கதவை திறந்து பார்த்தவ அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டா. வந்தவன் ஒரு யங்ஸ்டர். அவனை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப நாள் பரிச்சயமான ஆளை பாக்குற மாதிரி இருந்துச்சு. வந்தவன் அவன் முகத்துக்கு நேர கைய ஆட்டிக்கிட்டே, வாவ், யூ லுக் டெரிஃபிக் மேடம். ஐ அம் மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டே கைய நீட்டினான். நான்சியும் கைய நீட்டி மரியாதைக்காக ஹேண்ட் ஷேக் பண்ணா. உண்மைய சொல்லணும்னா அவ ஒரு மாதிரி ஷேக் ஆயிட்டா. 3வது பையன் பிறந்தப்புறம் ராபர்ட்டையே தள்ளி வச்சுட்ட அவளுக்கு அந்த ஸ்பரிசம் ரொம்ப புதுசாவும் சொகமாவும் இருந்துச்சு. அவனை பார்த்து ரொம்ப பிரியமா சிரிச்சபடியே, ப்ளீஸ் கம் இன் அப்படின்னா. மைக்கேல் வீட்டுக்குள்ள இல்ல அவ உள்ளத்துக்குள்ளேயே வந்துட்டான். இதுவரைக்கும் நான்சி வாழ்ந்த லைஃப் இதுக்கப்புறம் அப்படியே தலைகீழாச்சு. நான்சிக்கு மைக்கேல் ஒரு சந்தோஷ புயல். மைக்கேலுக்கு நான்சி அழகிய தீ, தித்திக்கிற தீ, தீஞ்சுவை தீ. தீய தெகட்ட தெகட்ட தின்னு தீத்தான் மைக்கேல். இதெல்லாம் சரியா தப்பா, செய்யலாமா கூடாதா, இதெல்லாம் யோசிக்கவே இல்லை நான்சி. அவ அந்த சந்தோஷ மழையில ஆசை தீர நனையத்தான் ஆசைப்பட்டா. வேற எதை பத்தியும் யோசிக்க கூட இல்லை. ஜூன் 4, 2003 அன்னைக்கு காலையில ராபர்ட் ஃபோன் கிட்ட போய் ஒரு நம்பரை டயல் பண்றான். குட் மார்னிங் ஆல்ஃபா குரூப் அப்படின்னு சொன்னாங்க. ஹலோ சார், ஐ எம் ராபர்ட் ஃப்ரம் மெரில் லிஞ்ச். ஐ எம் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். ஐ விஷ் டு மீட் மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் ஜேவியர் ஷியா அப்படின்னு சொன்னான். எஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொன்னான் ஃப்ரான்சிஸ். எங்க பார்க்கணும்னு இடத்த ராபர்ட் சொன்னான். ஆல்ஃபா குரூப்புங்கிறது ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி. ராபர்ட்டுக்கு தெரிஞ்ச அட்வொகேட் ஒருத்தர் அந்த ஏஜென்சி பத்தி அவங்க கிட்ட சொல்லியிருந்தார். அந்த ஏஜென்சியை ஃப்ரான்சிஸ் ஜேவியர் ஷியா 1996 தொடங்கியிருந்தார். அவர் நியூயார்க் சிட்டியில பிறந்து வளர்ந்தவர். அவர் படிச்சு முடிச்சுட்டு யுஎஸ் மெரீன்ஸ்ல ஜாயின் பண்ணினார். 1 வருஷம் வியட்நாம்ல இருந்தார். அங்க சர்வீஸ் முடிச்சுட்டு நியூயார்க் சிட்டியில போலீஸா கொஞ்ச நாள் இருந்தார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவருடைய சர்வீஸ்க்கு நிறைய மெடல் கிடைச்சது. அவருக்கு ஒரு கேஸ் விஷயமா போறப்ப நல்லா அடிபட்டுருச்சு. அதனால அவருக்கு கட்டாய ஓய்வு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஆல்ஃபா குரூப் ஏஜென்சியை ஆரம்பிச்சார். அவருடைய தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சி நல்ல பேர் வாங்கிச்சு. ரொம்ப சின்சியரா வேலை பார்ப்பார், நல்லா சர்வீஸ் பண்ணுவார். அதனால நிறைய பேர் தேடி வந்து வேலை கொடுத்தாங்க. 2003 அவருடைய ஏஜென்சி இன்டர்நேஷனல் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இஸ்தான்புல், மும்பை, மெக்சிகோ சிட்டி அப்படி இப்படின்னு உலகம் பூராவும் 007 ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி சுற்றிட்டு இருந்தார் ஃப்ரான்சிஸ். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ராபர்ட்டும் அவர்கிட்ட வந்தான். சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டான் ஃப்ரான்சிஸ். சார், இது அஃபிஷியல் இல்லை. மெரில் லிஞ்சுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது கொஞ்சம் தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு பீடிகையோட சொன்னான் ராபர்ட். புரியுது சார், சொல்லுங்க அப்படின்னு உன்னிப்பா கேட்க தயாரானா ஃப்ரான்சிஸ். ராபர்ட் சிகரெட் பேக்கெட்டை எடுத்து ஒரு சிகரெட்டை உருவினான். எதிரே இருந்த ஃப்ரான்சிஸ் கிட்ட நீட்டினான். தேங்க்யூ சார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ். 2 பேரும் சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டாங்க.
சார், நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் சீரியஸானது, என்னுடைய ஒய்ஃப் சம்மந்தப்பட்டது அப்படின்னு தொடங்கினான் ராபர்ட். ரிலேஷன்ஷிப் இஷ்யூவா சார் அப்படின்னு கேட்டான் ஃப்ரான்சிஸ். மௌனமாக தலையாட்டினான் ராபர்ட். முகமெல்லாம் ஒரு மாதிரி இறுகி போயிருந்துச்சு அவனுக்கு. உள்ளுக்குள்ள ரொம்ப வேதனையோடு இருக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சுது. உங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டான். அவளுடைய லேப்டாப்பில் நான் ஸ்பைவேர் ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், அதனால் அவளுடைய மெயில் வழியாக தெரிஞ்சுது அப்படின்னா. வாட் டிட் யூ யூஸ்? ஸ்பெக்டர் ப்ரோ அண்ட் இ-பிளாஸ்டர் அப்படின்னு கேட்டான். ஆமான்னு சொன்னான் ராபர்ட். இதை நான் செஞ்சிருக்க கூடாது தான், ஆனால் எனக்கு வேற வழி தெரியல. ஓகே சார், இப்போ நான் இந்த விஷயத்தில் என்ன பண்ணணும்? அவளை கண்காணிக்கணும், எதுவும் விபரீதமாக நடந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னார் ராபர்ட். பொதுவாக ஃப்ரான்சிஸ் இந்த மாதிரியான கேஸ்களை, மேட்ரிமோனியல் விஷயங்களை எடுத்துக்க மாட்டான். ஆனால் ராபர்ட் ஒரு பெரிய பேங்க்ல இருந்தான், பெரிய கிளையண்ட், அதனால் மறுக்க முடியல. வாரத்துக்கு $12,500 ஃபீஸ் ஆகும், அதுபோக மற்ற செலவுகள் அப்படின்னு அதுக்கான ரேட்டையும் சொன்னான். எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டான் ராபர்ட். அவனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு செலவு முக்கியம் இல்லை, அவனுடைய சொத்து களவு போயிடக்கூடாதுன்னு தான் நினைச்சான். ஆனா ஒரு பொண்ணை அப்படியெல்லாம் காப்பாத்திர முடியுமா? அவளுடைய மனசுன்னு ஒன்று இருக்கே, அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில ராபர்ட் இல்லை. ஹோம் தியேட்டர் இன்ஸ்டால் பண்ண அன்னைக்கு நான்சி முழுக்க முழுக்க லிவிங் ரூம்ல தான் இருந்தா. மைக்கேல் கூட பேசிட்டே இருந்தா. அவன் டைட்டா ஒரு டிஷர்ட் போட்டிருந்தான். அவனோட ப்ராட் ஷோல்டர்ஸ அப்பப்போ ஆசையா பார்த்துட்டே இருந்தா. அவனுக்கு 2 கல்யாணம் ஆயிருந்துச்சு. வைஃபுக்கு 2 பசங்க இருந்தாங்க. அவளை பிரிஞ்சு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டான். 5 வயசுல ஒரு குழந்தை இருந்துச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு புறப்பட தயாரானா மைக்கேல். நான்சிக்கு அவன் போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நேத்து வரைக்கும் அவன் யாருன்னே தெரியாது, ஆனா இன்னைக்கு அவனை விட்டு பிரியவே முடியாது அப்படிங்கிற மனசோட வினோதம் அவளுக்கு புரியல. அவனை பிரியணும்னு நினைச்சாலே அவளுக்கு அழுகழுகையா வந்துச்சு. என்னடா இது, ஒரு டீனேஜ் பொண்ணு மாதிரி மனசு அலப்பாயுதேன்னு நினைச்சுக்கிட்டா. இது காதலா, காமமா, என்ன மாதிரியான உணர்ச்சி இது அப்படின்லாம் அவளுக்கு தெரியல. ஆனா என்னவோ பூர்வ ஜென்ம உறவு மாதிரி ஒரு நெருக்கம் ஒரே நாள்ல அவளோட மனசுல வந்துருச்சு. இத சொசைட்டி என்னன்னு சொல்லும்? 3 குழந்தைக்கு அம்மா இப்படி இன்னொரு ஆம்பளை மேல ஆசைப்படலாமா? அவளோட மனசு துண்டு துண்டா செதறி ஏராளமான கேள்விகளை கேட்டுச்சு. ஆனா ஆசை வெட்கம் அறியாது அப்படிம்பாங்களே, அந்த கதையா அந்த எண்ணங்களை எல்லாம் அவளோட ஆசை தூரமா விரட்டிருச்சு. இனி உங்களை பார்க்கவே முடியாதா? ஏக்கத்தோட கேட்டா நான்சி. பார்க்கலாமே, இதே மாதிரி இன்னொரு ஹோம் தியேட்டர் உங்க ஹஸ்பண்ட் வாங்கினா சொல்லுங்க, நானே வரேன் அப்படின்னு கிண்டலா சொன்னான் மைக்கேல். விளையாடாதீங்க மைக்கேல் அப்படின்னு கொஞ்சர தொனியில சட்டுன்னு சொல்லிட்டா நான்சி. மைக்கேல் அவளை படிச்சுக்கிட்டான், முழுசா படிச்சுக்கிட்டான். கப்புன்னு அவளை மனசுல பிடிச்சுக்கிட்டான். 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்திர சபையில ஒப்புதல் கடிதம் கையெழுத்தாயிருச்சு. கண்ணும் கண்ணும் பேசிச்சு. அவனோட பர்சனல் நம்பரை அவ வாங்கிக்கிட்டா. அவனோட கார்டுல இமெயில் ஐடி இருந்துச்சு. அடுத்து எப்ப பார்க்கலாங்கிறத முடிவு பண்ண இமெயில் அனுப்புனா நான்சி. அந்த மெயில ராபர்ட்டும் படிப்பாங்கிறது அவளுக்கு தெரியாது. அவ ஆசையா லவ்வருக்கு எழுதின மெயில அவளோட புருஷன் அடக்க முடியாத கோவத்தோட படிச்சான். அதனாலதான் ராபர்ட் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு போனான். நான்சிய கண்காணிக்க சொன்னான். 2003 ஜூன் 7 சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி இருக்கும். மைக்கேல் அவனுடைய 5 வயசு குழந்தை அமிட்டியை கூட்டிக்கிட்டு நான்சி வீட்டுக்கு வரான். எந்த வேலையும் இல்லாமல் சும்மா ஒரு ஃப்ரெண்டாக அவன் நான்சி வீட்டுக்கு வர்றது இதான் முதல் தடவை. அவன் வரத ஆல்ஃபா குரூப் ஆள் கண்காணிச்சிட்டு இருந்தான். இது மைக்கேலுக்கு தெரியாது. மைக்கேலை பார்த்த உடனே நான்சி உற்சாகமாயிட்டா. ஹாய் மைக்கேல் அப்படின்னு அவ சொன்ன தொனியில அவளுடைய ஒட்டுமொத்த ஏக்கமும் வெளிப்பட்டுச்சு. உண்மையான அன்புக்கும் அரவணைப்புக்கும் ஏங்குற ஒரு பொண்ணா அவ மாறி இருந்தா. அவளுடைய சந்தோஷ ஊத்து பெருக்கெடுத்துச்சு. அதுல நினைய தயாரானா மைக்கேல். இசபெல், ஜோ, ஈத்தன் இவங்க 3 பேர் கூட விளையாட தயாரானா அமிட்டி. குழந்தைகளை விளையாட அனுப்பிட்டு மைக்கேலும் நான்சியும் ஜாலியா டைம் பாஸ் பண்ணினாங்க. நான்சி தான் ஓயாம பேசிட்டே இருந்தா. மனசுல உள்ள எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி அவ சதா பேசிட்டே இருந்தா.
மைக்கேல் அவ பேசுறத கேட்டுட்டே இருந்தான். அப்பப்ப ஏதாவது 1-2 வார்த்தைகளை சொல்வான். அவனோட அந்த மென்மையான குரல் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வாய்ஸ் அன்ஃபெய்த்ஃபுல் படத்துல வர்ற அந்த லவ்வரை ஞாபகப்படுத்திச்சு. அன்ஃபெய்த்ஃபுல்லா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? போன வாரம் எபிசோட்ல அந்த படத்தை பத்தி பேசினோமே, ஞாபகம் வந்துச்சா? அதான் அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஸ்டோரி. நான்சி அவளுடைய ஃப்ரெண்டு கூட போய் பார்த்துட்டு வந்தாளே, அந்த படம் தான். மைக்கேல், நீங்க அன்ஃபேத்ஃபுல் படம் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு நான்சி கேட்டா. இல்லையே, அது என்ன படம் அப்படின்னா மைக்கேல். நான்சி அந்த படத்தோட கதையை அவன்கிட்ட முழுசா சொன்னான். அப்படி சொல்றப்போ அவனுடைய பாடி லாங்குவேஜை கவனிச்சுக்கிட்டே இருந்தா. அவ எதிர்பார்த்த கிரீன் சிக்னல் அவளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. குழந்தைங்க உள்ள ரூம்குள்ள போய் இன்டோர் கேம்ஸ் விளையாட போனாங்க. அப்போ நான்சி அவங்க பின்னாடியே போனான். அவ பின்னாடி மைக்கேல் வந்தான். ரூம் வாசல்ல நான்சி நின்று குழந்தைகளை எட்டி பார்த்தா. அவ பின்னாடியே நின்ன மைக்கேல் அவளுடைய தோள் மேல கை வச்சான். நான்சி மெதுவா திரும்பி பார்த்தா. கையை ஆயுசுக்கு இப்படியே வச்சிருக்க மாட்டியாங்கிற மாதிரியான ஒரு ஜாடைய அந்த பார்வை சொல்லிச்சு. அவன் அதை குறிச்சு வச்சுக்கிட்டான். ஆனா எந்த மூவையும் அவன் முதல்ல எடுத்து வைக்க நினைக்கல. அவளே செய்யட்டும்னு வெயிட் பண்ணான். அவ திரும்ப பேச ஆரம்பிச்சா. அவளுடைய ஆசைகளை, அதுவும் சின்ன சின்ன ஆசைகளை ஒன்னொன்னா சொன்னான். அவளுடைய பிறந்த நாளுக்கு அவ உடம்புல ஒரு டாட்டூ குத்திக்க ஆசைப்பட்டிருக்கா. ராபர்ட் அதுக்கு தடை போட்டிருக்கான். அவன் அவளுக்கு ஒரு மெர்சிடிஸ் கார் பரிசா வாங்கி கொடுத்தான். அதுல ஒரு பணக்கார திமிர்த்தனம் தான் தெரிஞ்சது அப்படின்னு நான்சி நினைச்சா. அவ பிரியப்பட்ட டாட்டூ கிடைக்காத கோபம்தான் அவளுக்கு இருந்துச்சு. கார் கிடைச்ச சந்தோஷம் இல்லை. இதையெல்லாம் இப்படி ஒருத்தன் வருவான் அவன்கிட்ட சொல்லணும்னு அவன் நினைச்சு மனசுல தேக்கி வச்சிருந்தாலோ என்னவோ, மடை திறந்த வெள்ளம் மாதிரி அப்படியே கொட்டுனான். ராத்திரி 10:30 மணிக்கு மைக்கேல் புறப்பட்டான். அவன்கிட்ட பேசிட்டே அவன் கார் வரைக்கும் வந்தான். அடுத்து எப்போ பார்க்கலாம் அப்படின்னு அவ கேட்டா. நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் அவன். வர வெள்ளிக்கிழமை டாட்டூ பார்லர்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், சேர்ந்து போலாமா அப்படின்னு கேட்டா. ஷூர் அப்படின்னு உற்சாகமா சொன்னான் அவன். ராபர்ட் கிட்ட பிரான்சிஸ் பேசினான். மைக்கேல் நான்சி விஷயத்த சொன்னான். சனிக்கிழமை சாயங்காலம் வந்த மைக்கேல் ராத்திரி வரைக்கும் இருந்துட்டு தான் போனான். மறுபடியும் ஜூன் 12ஆம் தேதி சாயங்காலமும் வந்துட்டு அதே மாதிரி ராத்திரி வரைக்கும் இருந்தான். ஆனா ராத்திரி தங்கல. இத கேட்ட ராபர்ட் அங்க என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு பார்த்தான். என்னவோ கசப்பா இருந்துச்சு. ராபர்ட் உடனே பிரைனா கிட்ட பேசி விஷயத்த சொன்னான். மைக்கேல் யாரு, என்ன, எப்படி பழக்கம் அப்படிங்கறத அவ விலாவாரியா கேட்டா. ராபர்ட் எல்லாத்தையும் விளக்கமா சொன்னான். அவளோட லேப்டாப்ல ஸ்பைவேர் வச்சதுல இருந்து ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நான்சிய கண்காணிக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் சொன்னான். கொஞ்சம் யோசி, எந்த விஷயத்தையும் சட்டுன்னு முடிவு பண்ணாத. சரி, இப்ப என்னதான் பண்ண போற அப்படின்னு பிரைனா கேட்டா. அதான் எனக்கும் தெரியல அப்படின்னா அவன். ராபர்ட், ஒன்னு அவகிட்ட இது விஷயமா பேசிரு, இல்லனா அப்படியே விட்டுரு. இந்த வேவு பாக்குற வேலை உன்னோட நிம்மதிய கொலைச்சிரும் அப்படின்னு அக்கறையோட சொன்னா பிரைனா. அது எனக்கும் புரியுது. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு என் மனசு துடிக்குது. அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? வலியும் வேதனையும் தான் மிஞ்சும். மோரோவர், எதையும் கண்ணால பார்க்காம நீயா கண்டதையும் கற்பனை பண்ணாத. அவங்களுக்குள்ள எதுவும் இல்லாம சும்மா பேசிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னா அவ. இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. அங்க என்னவோ தப்பா நடக்குது. என்னோட உள் மனசு சொல்லுது. ஆனா அதை வச்சு நான் முடிவு பண்ணல. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தான் பாக்கறேன் அப்படின்னா ராபர்ட். ஓகே ராபர்ட், எதுவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2-3 தடவை யோசிச்சு முடிவு எடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சா பிரைனா. நான்சி லைஃப நினைச்சு பிரைனாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அவளுக்கு கொஞ்சம் பயமா கூட இருந்துச்சு. எதுவும் விபரீதமா நடந்துடக்கூடாதேன்னு அவ ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணா. ஆனா அது ஜீசஸ்க்கு கேட்டுச்சா கேட்கலையான்லாம் தெரியல. ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட பழிவாங்க முடிவு பண்ணிட்டான்னா அவ எந்த எல்லைக்கும் போவா. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான்சி. ஜூன் 13 வெள்ளிக்கிழமை அவ டாட்டூ பார்லருக்கு மைக்கேலோட போனா. காரை அவ தான் ஓட்டிட்டு போனான். மைக்கேல் ஃப்ரண்ட் சீட்ல ஜம்முன்னு உட்காந்துருந்தான். டாட்டூ குத்திக்கிறது ராபர்ட்டுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலேயே நான்சி எப்படியாவது அவன் மூஞ்சில கரிய பூசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா.
சைனீஸ் கேரக்டர்ஸை இன்டர்நெட்டில் தேடி பார்த்தா. நான்சியும் டாட்டூ ஆர்டிஸ்ட்டும் அதுக்கே ரொம்ப நேரம் செலவு பண்ணாங்க. ஒரு வழியாக அவளுக்கு பிடிச்ச 3 கேரக்டர்ஸை தோளில் டாட்டூவாக குத்திக்கிட்டா. அவளுடைய வெண்மையான தோளில் அந்த டாட்டூஸ் அழகாக அம்சமாக இருந்துச்சு. அதை பார்த்தா ராபர்ட்டோட மூஞ்சி எப்படி மாறும்னு பாவம் அந்த டாட்டூக்கெலாம் தெரியாது. ஆனால் நான்சிக்கு தெரியும். அவன் மனசு நொறுங்கி போகிறத பார்த்து ரசிக்க ஆசைப்பட்டா. அதை மைக்கேல்ட்டையும் சொன்னான். அவனும் அவளோட குழந்தைத்தனத்தை ரசித்து சிரிச்சான். ராபர்ட் நான்சியை கட்டுப்படுத்தி வச்சிருந்தான். அந்த கட்டுப்பாட்டை எல்லாம் விட்டு சுதந்திரமா மைக்கேல் கூட பறந்தா நான்சி. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விலங்குகள் ஏது அப்படின்னு பாட்டு பாடாத குறைதான். வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால அவங்க 2 பேரும் கார்லேயே முடிஞ்ச வரைக்கும் சுத்தினாங்க. நான் ஒரு பர்ஃபெக்ட் வைஃபா, பர்ஃபெக்ட் மதரா, பர்ஃபெக்ட் உமனா, ஒரு பர்ஃபெக்டான மேரேஜில் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் மைக்கேல், நடிச்சிட்டு இருந்தேன். நீ வந்து என்னோட மேக்கப்பை கலைச்சிட்ட. இப்போதான் நானா இருக்கேன். என்னை நீ அப்படியே ஏற்றுக்கிட்ட. என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குற. என்னோட லைஃப்பில் இப்படி வந்த மனுஷன் நீ தான். உன் மேலே அதனால தான் நான் உயிரையே வச்சிருக்கேன் அப்படின்னு ஏதேதோ சொன்னான். உண்மையை சொன்னா வளருனா. அது ஒரு விதமான போதை வளரல் தான். காரில் பேசிட்டு வரும்போதே மைக்கேலோட கை அவளோட தொட மேலே இருந்துச்சு. அவள் அதை தடுக்கலை. அது மெதுவாக அங்கே இங்கே போச்சு. அவளுக்கும் அந்த மழை நேரத்தில் அது இதமாக இருந்துச்சு. ஆனால் பெரிய மழையாக இல்லாமல் சின்ன சின்ன தூறலாகவே அந்த சந்திப்பு முடிஞ்சது. ஆனால் அடுத்து வந்த திங்கக்கிழமையில் ஒரு வயரை கட் பண்ணி விட்டுட்டு மைக்கேலுக்கு ஃபோன் பண்ணினான் நான்சி. ஹோம் தியேட்டர் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னான். அவன் அடுத்த நாள் வந்து பார்க்குறதா சொன்னான். அதே மாதிரி அடுத்த நாள் மத்தியானம் வந்தான். வேலையை முடித்தான். அதுக்கப்புறம் அவளோட ஸ்பெஷல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனான். ஏகப்பட்ட செலவு பண்ணி ராபர்ட் கல்யாணம் பண்ணின அன்னைக்கு ராத்திரி என்னவெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாம் பகலில் நடந்துச்சு. அவள் விருப்பப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான் மைக்கேல். அப்புறம் இது ஒரு ரொட்டீன் ஆச்சு. அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் மைக்கேல் நான்சியை பேபி டால், பட்டர்ஃப்ளை அப்படின்லாம் கொஞ்சுவான். அவள் அப்படியே உருகிடுவா. அவள் மடி மேலே அப்படி விழுந்து கிடப்பா. சில நேரத்தில் எமோஷனல் ஆகி அழுவா. அவன் அவளை ஆறுதல் படுத்துவான். எல்லா கதைக்கும் ஒரு கிளைமேக்ஸ் உண்டு. இந்த கதைக்கும் அது வந்துச்சு. 2003 ஜூலை 24 வியாழக்கிழமை ராத்திரி மணி 10:40 ஆயிடுச்சு. அப்போ மைக்கேலோட வேன் நான்சி வீட்டு பக்கம் வந்து நின்னுச்சு. அவன் அதுல இருந்து இறங்கி நான்சி வீட்டுக்குள்ள போனான். இந்த தகவல் ராபர்ட்டுக்கு டிடெக்டிவ் மூலமா போச்சு. அவன் நான்சிய கையும் களவுமா பிடிக்க நினைச்சான். உடனே ஹாங்காங்ல இருந்து ராபர்ட் நான்சிக்கு டயல் பண்ணான். ஃபோன் ரிங் ஆச்சு. ஆனா எடுக்கல. தொடர்ந்து ட்ரை பண்ணான். கடைசியா வேலைக்கார அம்மா ஃபோன் எடுத்தாங்க. நான்சி மேல் மாடியில தூங்குறதா சொன்னாங்க. உடனே அவகிட்ட பேசணும்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வர சொன்னான் ராபர்ட். அவ போய் நான்சி ரூம் அறக்கதவை தட்டுனா. அந்த நேரத்துல யாருன்னு வந்து பார்த்தா நான்சி. ராபர்ட் ஃபோன் பண்றாரு, உடனே பேச சொல்றாரு அப்படின்னு வேலைக்கார அம்மா சொன்னாங்க. உடம்பு முடியல, காலையில பேசுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிட்டா நான்சி. நான்சிக்கு பயம் வந்துருச்சு. ராபர்ட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணன்னு அவ டென்ஷன் ஆயிட்டா. மைக்கேல உடனே வெளியில போக சொன்னான். இனிமே நாம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதா. அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வெளியே போனான் மைக்கேல். அடுத்த நாளே ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணி நான்சியையும் குழந்தைங்களையும் ஹாங்காங் வர சொல்லிட்டான் ராபர்ட். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துகிட்டே நான்சி ஹாங்காங் வந்தா. ஆனா அவ பயந்தபடி எதுவுமே நடக்கல. ராபர்ட் அவகிட்ட எதுவுமே கேட்கல. எப்பவும் போல நடந்துகிட்டான். நான்சியால மைக்கேல மறக்க முடியல. அப்பப்போ அவங்கிட்ட பேசிட்டு தான் இருந்தா. இதுக்கிடையில ஒரு தடவை அமெரிக்காவில் ராபர்ட்டுக்கு ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு. அதுக்காக அமெரிக்கா போனப்போ அவ மைக்கேல பார்த்துட்டு வந்தா. இது அரசல் புரசலா ராபர்ட்டுக்கும் தெரிய வந்துச்சு. இதனால நான்சிக்கும் ராபர்ட்டுக்கும் அடிக்கடி சண்டை வந்துச்சு. ராபர்ட் அவளை டிவோர்ஸ் பண்ணிருவானோன்னு நான்சி பயந்தா. அதனால அவளால முழுசா ராபர்ட்டை தலை முழுகவும் முடியல. அதே நேரத்துல
மைக்கேல மறக்கவும் முடியல. இருதலை கொள்ளி எறும்பும்பாங்களே, அப்படி துடிச்சா. ராபர்ட்டும் அவளை நோட்டம் விடுறத நிறுத்தல. நான்சி அவனை கொன்னுருவாளோன்னு ராபர்ட் பயந்தான். நான்சி இன்டர்நெட்ல ரொம்ப ஆபத்தான மருந்துகள் பேரை தேடி பார்த்தா. அது ராபர்ட்டுக்கு தெரிய வந்துச்சு. அந்த மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் போக வாய்ப்பு இருக்குங்கிறது அவனுக்கு தெரிய வந்துச்சு. அவன் குடிக்கிற விஸ்கில இல்ல மில்க் ஷேக்ல கலந்து குடுத்திருப்பாளோங்கிற சந்தேகம் அவனுக்கு வந்துச்சு. அவன் டிடெக்டிவ் கிட்ட விசாரிச்சான். அப்படி சந்தேகம் இருந்தா ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம்னு அவர் சொன்னாரு. ஆனா ஏனோ ராபர்ட் அந்த டெஸ்ட செஞ்சுக்கல. ஒரு காரணம், அதுக்கு தலையில இருந்து முடி தேவைப்பட்டுச்சு. ஆனா ராபர்ட் வழுக்க தலையா இருந்ததால அதை செய்ய முடியல. 2003 அக்டோபர் மாசம்லாம் நான்சி பேங்க்ல பணம் எடுத்து மைக்கேலுக்கு அனுப்பியிருந்தா. அமெரிக்காவில நான்சியால மைக்கேலோட வேலை போயிருந்துச்சு. அதனால அவனுக்கு பணம் அனுப்பியிருந்தா. இதெல்லாம் சேர்ந்து அவனோட பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மைக்கேலுக்கு அனுப்பிட்டு அவனையும் கொன்னுட்டு மைக்கேல் கூடவே நான்சி போயிடுவாளோன்னு ராபர்ட் பயந்தான். ஒவ்வொரு நாளும் நரகமா போச்சு நான்சிக்கு. ராபர்ட்க்கும் அப்படித்தான். காரணம் தான் வேற வேற. நான்சி அடிக்கடி மைக்கேல் கூட பேசினான். ராபர்ட் பிரைனா கூட பேசினான். ஒரு நாள் சண்டேல நான்சியை பயங்கரமா குழந்தைங்களுக்கு எதிரிலேயே அடிச்சிட்டான் ராபர்ட். இது எங்க போய் முடியும்னு தெரியலையேன்னு பிரைனா பயந்தா. இப்படியெல்லாம் ஏடாகூடமா நடந்துட்டு இருக்கிறப்ப நவம்பர் 2 வந்துச்சு. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. மதியம் ஒரு 2:30 மணிக்கு வீட்டில் இருந்தான் ராபர்ட். பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட் ஆண்ட்ரூ டான்சர் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் கூட அவருடைய குழந்தை லேயாவும் வந்திருந்தா. ராபர்ட் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தார் ஆண்ட்ரூ டான்சர். அவர் கிளம்புறப்ப அவருடைய பொண்ணு, அப்பா, ஆன்ட்டி மில்க் ஷேக் ரெடி பண்றாங்க, இருங்க குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னா. ராபர்ட்டுக்கும் அவருக்கும் கண்ணாடி டம்ளர்ல பிங்க் கலர்ல ஒரு மில்க் ஷேக் கொண்டு வந்து ராபர்ட்டோட பொண்ணு ஜோயி கொடுத்தா. 2 பேரும் அதை வாங்கினாங்க. இட்ஸ் யம்மி அப்படின்னு லேயா சொன்னா. ஆண்ட்ரூ டான்சர் சிப் பண்ணி குடிச்சார். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டார். பனானாஸ், குக்கீஸ், இப்படி என்னவெல்லாமோ போட்டு செஞ்சது அப்படின்னு ஜோயி சொன்னா. ராபர்ட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னான். நான்சி அப்பதான் கிச்சன்ல இருந்து வெளியே வந்தா. அவள்கிட்ட என்னன்னு கேட்டதுக்கு அவ சீக்ரெட் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டான். அந்த சீக்ரெட் என்னங்கிறது கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியல. வீட்டுக்கு போன ஆண்ட்ரூ டான்சர் அப்படியே படுத்து மயங்கி விழுந்தது மாதிரி தூங்கிட்டார். ராபர்ட் பையனை விளையாட பார்க்குக்கு கூட்டிட்டு வந்தான். அவனுக்கு லேசா மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் சமாளிச்சிட்டான். ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் டேவிட் நோ ஃபோனில் கூப்பிட்டார். அவன் என்னென்னவோ பேசினான். ஏன் இப்படி வளர்றேன்னு தெரியலையேன்னு நினைச்ச அவர், நைட் 7:30 மணிக்கு பேசுகிறேன், அதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். நான்சியை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு, இந்த ஞாயிற்றுக்கிழமை நான்சிட்ட சொல்ல போகிறேன்னு டேவிட் நோட்டை ராபர்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தான். அதுவும் அவர் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னன்னு தெரியலையேன்னு அவருக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. ராபர்ட்டோட பையனை பிக்னிக்கு வீட்டு வேலைக்கார அம்மா பார்க்குக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க. ராபர்ட் மட்டும் லிஃப்ட்ல சரியா 6:06க்கு ஏறினான். அப்பவே அவன் ஒரு மாதிரி தூங்கி விழுற நிலையில தான் இருந்தான். அப்போ லிஃப்ட்ல ஏறினவன் அதுக்கப்புறம் யாரும் உயிரோட பார்க்கல. அவனோட கதை அதோட முடிஞ்சிருச்சு. 2003 நவம்பர் 3 திங்கக்கிழமை. அன்னைக்கு காலையில நான்சி அவளோட அப்பா ஐராவுக்கு ஃபோன் பண்ணான். நேத்து ராத்திரி அவளுக்கும் ராபர்ட்டுக்கும் நல்ல சண்டைன்னு சொன்னான். அவன் அவளை நல்லா அடிச்சுட்டான்னு, பதிலுக்கு அவளும் அவனை அடிச்சுட்டான்னு சொன்னான். கோவத்தோட கிளம்பி வெளியில போனவன் வீட்டுக்கு வரவே இல்ல அப்படின்னு சொன்னான். அவன் எப்ப வேணாலும் வந்துடலாம், எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னான். தகவலை கேட்ட ஐரா உடனே கிளம்பி வரதா சொன்னாரு. அதே மாதிரி அவர் கிளம்பி நவம்பர் 5 புதன்கிழமை வந்தாரு. அது வரைக்கும் ராபர்ட் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. நான்சி அப்பாவை கூட்டிட்டு ஆப் லேஷாவ் பிரிட்ஜ் பக்கத்துல வாங் சுக் ஹாங் ரோட்ல இருந்த ஆபர்டீன் டிவிஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். போய் ராபர்ட்டை காணல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அவங்க ஃபார்மலான கேள்விகளை கேட்டாங்க. உடனடியா ஆக்ஷன் எடுக்கிறதா சொன்னாங்க. போலீஸ் விசாரணை நடந்துச்சு. நவம்பர் 7 அதிகாலையில ராபர்ட்டோட டெட் பாடி பார்க் வியூ அபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்டோர் ரூம்ல இருந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு. ஒரு கார்பெட், பெட்ஷீட் இதையெல்லாம் வச்சு டெட் பாடி கவர் பண்ணப்பட்டிருந்துச்சு. ராபர்ட்டோட கொலை தொடர்பா சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் நான்சிய கைது பண்ணாங்க.
நான்சி மேல கொலை குத்தம் சுமத்துனாங்க. நான்சி கொலை பண்ணவே இல்லைன்னு சாதிச்சா. நவம்பர் 2ஆம் தேதி ராபர்ட் அவளை பலமா அடிச்சதாவும் அவளை காப்பாத்திக்க அவ அடிச்சதாவும் அவ ஒத்துக்கிட்டா. ஆனா கொலைய செய்யலன்னு சொன்னா. இந்த கேஸ் விசாரணை ஹாங்காங் ஹைகோர்ட்ல 2005 ஜூன் மாசம் தொடங்குச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே நான்சிக்கு எதிராவே இருந்துச்சு. டெட் பாடிய பேக் பண்ணியிருந்த கார்பெட் பெட்ஷீட்லாம் அவளோட கை ரேகை பதிஞ்சிருந்துச்சு. அவ ஆன்லைன்ல பேக்கிங் ஐட்டம் வாங்கி இருந்ததுக்கு சாட்சி இருந்துச்சு. ராபர்ட் இன்சூர் பண்ணியிருந்த சுமார் 18 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு நாமினியா நான்சி தான் இருந்தா. நான்சிக்கும் மைக்கேலுக்குமான தொடர்பு காரணமா தட்டி கேட்ட ராபர்ட்ட தந்திரமா மில்க் ஷேக்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அடிச்சு கொன்னுட்டதா கோர்ட்ல சொன்னாங்க. நான்சி அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா அது கோர்ட்ல எடுபடல. அவளுக்கு எதிரா எவிடன்ஸ் பலமா இருந்துச்சு. 65 நாள் கோர்ட்ல விசாரணை நடந்துச்சு. 2005 செப்டம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு வந்துச்சு. 7 பேர் ஜட்ஜா இருந்த அந்த ஜூரியில 2 பேர் விமென் ஜட்ஜ். அவங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு சொன்னாங்க. நான்சிக்கு கிடைச்ச இந்த தீர்ப்பை எதிர்த்து அவ 2008 அப்பீலுக்கு போனா. அந்த மனுவை கோர்ட்ல தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா மனம் தளராம அவ மறுபடியும் 2010 ஜனவரியில அப்பீல் பண்ணா. அந்த மனுவை 5 பேர் கொண்ட ஒரு பெஞ்ச் விசாரிச்சுது. இந்த கேஸ மறுபடியும் விசாரிக்கணும்னு அது உத்தரவு போட்டுச்சு. இந்த உத்தரவு 2010 பிப்ரவரி 11 அன்னைக்கு வந்துச்சு. அதைத் தொடர்ந்து இந்த கேஸ் 2011 ஜனவரி 10ஆம் தேதி மறுபடியும் விசாரிக்கப்பட்டுச்சு. விசாரணை தொடர்ந்து 10 வாரம் நடந்துச்சு. 50 பேரை விசாரிச்சாங்க. கடைசியா 2011ஆம் வருஷம் மார்ச் மாசம் 25ஆம் தேதி தீர்ப்பு வந்துச்சு. இந்த தடவை ஜூரியில 7 பேர் விமென் ஜட்ஜ், 2 பேர் மேல் ஜட்ஜ். ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அவளுக்கு எதிராதான் தீர்ப்பு வந்துச்சு. ஆயுள் தண்டனைய உறுதிப்படுத்திட்டாங்க. டாய் லாம் சென்டர் ஃபார் விமென் சிறையில அவ தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்கா. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாமே நல்லாத்தான் போகும். ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. மானே தேனே காலம்லாம் முடிஞ்சு மழலைகளும் வந்துருவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வளருவாங்க. அப்போ கணவன் மனைவி 2 பேருக்குமே கொஞ்சம் அலுப்பும் சலிப்பும் வரத்தான் செய்யும். சலிப்பும் அலுப்புமான அந்த நேரத்துல சில பல விஷயங்கள் ஃபேமிலி லைஃப லேசா ஆட்டி பாக்கும். அந்த நேரத்துல ஃபேமிலி கொலைஞ்சு போகாம மேனேஜ் பண்ற பொறுப்பு ஹஸ்பண்டுக்கும் இருக்கு, வைஃபுக்கும் இருக்கு. 2 கை தட்டினாதான் சத்தம் கேக்கும். சம்பாதிக்கிறது மட்டுமே ஹஸ்பண்டோட வேலை இல்ல. பணம் மட்டுமே எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துடாது. மனைவியோட இமோஷனை அவன் புரிஞ்சுக்கணும். அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவளோட சின்ன சின்ன சந்தோஷங்களை செஞ்சு கொடுக்கணும். ராத்திரியில அவ ஐஸ்கிரீம் கேட்கலாம். இந்த வயசுல என்ன ஐஸ்கிரீம்னு திட்டுனா சோலி முடிஞ்சது. மனைவிக்கு சப்புன்னு ஆயிரும். வாங்கிட்டு வரேன் டார்லிங்னு ஹஸ்பண்ட் சொல்வான்னு மனைவி விரும்புவா. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறது ஹஸ்பண்டோட வேலை தானே. கார் வாங்கி கொடுத்த ராபர்ட் டாட்டூவுக்கும் ஓகே சொல்லியிருந்தா நான்சி பாதை மாறி இருப்பாளான்லாம் நமக்கு தெரியாது. ஆனா மனைவியும் ஹஸ்பண்டோட இமோஷனை புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னு தள்ளி தள்ளி போயிடக்கூடாது. ரொமான்ஸ் எல்லா வயசுலயும் வர ஃபீலிங் தான். லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டியும் வேணும், ரொமான்ஸும் வேணும். 2 காலை பூட்டின வண்டி மாதிரி தான் கல்யாணம். ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேரும் சந்தோஷமா இருந்ததால தானே கிட்ஸ் வந்தாங்க. அந்த சந்தோஷமான காலத்தை கைவிடாம கெட்டியா பிடிச்சுக்கணும். ஒருத்தர் அதிகாரத்தால ஆள நினைக்கிறது நல்லதில்ல. அன்பால கட்டி ஆளணும். சின்ன சின்ன காயங்கள் கல்யாணத்துல வரும். அதுக்கு மருந்து அன்பு மட்டும்தான். அன்புதான் எல்லா காயத்தையும் ஆத்தும். காலம் ஆத்தாத காயத்தை காதல் ஆத்தும். அந்த காதல் கல்யாண வாழ்க்கையில காலம் பூரா இருந்தா போதும். வேறென்ன வேணும்? அதுக்காகத்தானே கல்யாணம். என்ன, நான் சொல்றது சரிதானே? இன்னொரு கேஸோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by MTR Restaurants. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and
Dakshin. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.